இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் புருஷனை இந்த இக்கட்ல இருந்து காப்பாத்துறதுக்கு எனக்கு வர வழி தெரியல. புவனேஸ்வரி சொன்னபடி பதவியை ராஜினாமா பண்ணிதான் ஆகணும். சுதா, வணக்கம்மா. சாரிம்மா, நீங்க வந்ததை நான் கவனிக்கல. சொல்லுங்கம்மா, என்ன பண்ணணும்? நான் தலைவி பதவியை ராஜினாமா பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன். கலெக்டர் கிட்ட கொடுக்கறதுக்காக ராஜினாமா கடிதத்தை தயார் பண்ணி எடுத்துட்டு வா. அம்மா, என்னாச்சுமா? எதுக்காக நீங்க ராஜினாமா பண்ற முடிவு எடுத்திருக்கீங்க? அத பத்திலாம் கேட்காத. அதோட இந்த விஷயம் இங்க யாருக்குமே தெரியக்கூடாது, யார்கிட்டயும் சொல்லவும் கூடாது. போய் தயார் பண்ணி எடுத்துட்டு வா. அம்மா, என்ன கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த விஷயம் ரகுராம் ஐயாக்கு தெரியுமா? தெரியாது. அப்படின்னா ஐயா கிட்ட பேசிட்டு இந்த முடிவு எடுக்கலாமேமா? இல்ல, இது நானே எடுத்திருக்கிற முடிவு. நீ போய் தயார் பண்ணி எடுத்துட்டு வா. நான் ரொம்ப ஆர்வமா வந்தேன், ஆனா ஒரு வாரம் ஆகும்னு சொல்லிட்டாங்களே. தனா, லாக்கெட்ல இருக்கிற 2 போட்டோவுமே ரொம்ப செதஞ்சு போயிருக்கு. துல்லியமா ஒரிஜினல் போட்டோவை கொண்டு வரணும்ல. நிச்சயமா அதுல இருக்கிற போட்டோ கதிரோட அப்பா அம்மாவோட போட்டோவா தான் இருக்கும். என் மாமனார் மாமியார் முகத்தை பார்க்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். சொல்லுங்க மேடம். ஜானகி அம்மா அவங்க பதவியை ராஜினாமா பண்ண போறாங்களாம். கலெக்டரை பார்த்து ராஜினாமா கடிதத்தை கொடுக்கறதுக்கு கலெக்டர் ஆபீஸ் போயிருக்காங்க. இதை யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனா என் மனசு கேக்கல. அதான் உங்களுக்கு போன் பண்ணி சொல்றேன். நல்ல காரியம் பண்ணீங்க. தேங்க்ஸ். போன்ல யாரு? பெரியம்மாவோட பிஏ. பெரியம்மா தலைவி பதவியை ராஜினாமா பண்றதுக்காக கலெக்டர் பார்க்க போயிருக்காங்களாம். ஏய் மாயா, என்ன சொல்ற? ஆமா சீனு, நாம இதை உடனே தடுத்தாகணும்.